ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரிக்ரெஸ்டு மிஷனரி சாப்டர் 7 தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருந்தீங்கன்னா கெயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஜெஸ்லியான் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ கெயின் சொல்கிறான், ஹலோ ஜெஸ்லியான், கடைசியாக முக்கியமான கதாபாத்திரம் இங்கே வந்துடுச்சு. அப்போ தான் ஹீரோ கெயினோட முகத்தை பார்த்துட்டு ஒன்று நினைக்கிறான், எனக்கு இந்த முகத்தை நல்லா ஞாபகம் இருக்குது. இவன் தான் கவுண்ட் லார்ஜோட பையன். அதுவும் இல்லாமல் கவுண்ட் லார்ஜ் வந்து எங்களுக்கு நட்பு நாடு. எனக்கு அந்த டைமில் இருந்த ஒரே நண்பனும் இவன் தான், எதிரியும் இவன் தான். உடனே நம்ம ஹீரோ கேட்குறான் அந்த சோல்ஜர் கிட்ட, ரிக்கார்டோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த சோல்ஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், அதாவது எங்கள் மாஸ்டர் இங்கே என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கிடச்சிது, ட்ரெவன்ஸில் வந்து யாரோ அத்துமீறி நுழைஞ்சி எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் உடனே அதை பார்க்கறதுக்கு வந்தோம். அதை பார்க்க வந்து அங்கே வந்து எங் மாஸ்டர் கெயினும் அவரோட கார்டியன் நைட்டும் தான் இருந்தாங்க. எங் மாஸ்டர் கெயினுக்கு எங்களை பார்த்தோன்னே நாங்கள் யாருன்னு தெரிஞ்சதுனால அவர் உடனே எங்களை என்ன கேட்டார்னா, இந்த ரூமர்ஸ்லாம் உண்மைதானா ஜிஸ்லியானை பற்றி அப்படின்னு தான் கேட்டார். கமாண்டர் சோக்வான் வந்து அது வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருந்தார். உடனே கெயின் வந்து, நீ லாஜோட ஹையர்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்ட்டு சோக்வானை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் மாஸ்டர். அதுதான் நடந்தது. உடனே கெயின் ஜிஸ்லியானை பார்த்து ஒன்று சொல்கிறான், ஏய் நீ இதுக்கப்புறம் சொல்கிறதா இருந்தால் அவங்ககிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. அவன் என்ன சொன்னான், நீ உன் வெறுங்கையால் ஆக்ஸை கொன்னனும், அதுவும் இல்லாமல் ரைட்டர்ஸாக இருந்த அந்த நைட்ஸை நீ தான் கொன்னன்றதும் அவன் இப்படி சொல்கிறான் என்கிட்ட. இது எப்படி நான் நம்புவேன்? அதுக்காக தான் அவன் வந்து அவனோட சென்ஸ்லேயே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதனால தான் அவனை இப்படி அடித்து அவனை சென்ஸுக்கு வர வச்சுருக்கேன். இது இந்தமாரி நடந்திருக்காது ஜிஸ்லியான், நீ மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தீன்னா. உடனே ஹீரோ நினைக்கிறான், இவன் இப்படி தான் நடந்துப்பான்றது எனக்கு தெரியும். இவன் எப்போல்லாம் பெரியடத்துக்கு வரணும் அப்போல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். என்னை தரக்குறைவாக பேசின மாரி கெயினை யாராலையும் பேச முடியாது. அதனால தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டாகவே இருந்தேன். கெயினோட கான்ஃபிடென்ஸ்க்கும் அவன் தைரியத்துக்கும் அவனை கண்டிப்பாக பாராட்டணும். அதுவும் இல்லாமல் அவன் தான் கரெக்டான பொசிஷனில் இருக்கான், ஹையருக்கான பொசிஷனில். உடனே கெயின் நினைக்கிறான், இங்கே பாடுறான் இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கான், இந்நேரத்துக்கு கத்திருப்பானே என்னை பார்த்துட்டு இவன். அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லார்ஜ் கவுண்டியை காட்டுறாங்க. அங்கே வந்து அப்போ வந்து கெயின் என்ன சொல்கிறான்னா, என்ன ஜிஸ்லியானை கொல்லணுமா? உடனே கெயின் சொல்கிறான், ஜிஸ்லியான் மாரி ஒருத்தனை சமாளிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை, அது ரொம்ப ஈஸி டாஸ்க் தான். ஆனால் அவனும் என்ன மாரி ஒரு வாரிசு தான். உடனே கெயின் கேட்குறான், நீயே சொல்லு அவனை நான் எப்படி கொல்றது? அப்போ ஆப்போசிட்டில் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஸ்லியானை ஈஸியாக ஒரு 1-on-1 ஃபைட்டுக்கு வர வச்சு அவனை ஆக்சிடென்ட்டாக அங்கே கொண்டுடலாம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது. எதனாலன்னா நீங்கள் 2 பேருமே வாரிசு, அதனால் ஒருத்தர் அடிச்சுட்டு செத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நான் உங்க கூட வந்து எஸ்கார்ட் நைட்டாக நான் வரேன், இருக்கிற மீதி பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதுவும் இல்லாமல் இது உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு, இதை யூஸ் பண்ணிக்கோ. உடனே கெயின் சொல்கிறான், அதுக்காக நான் என்னோட சொந்த கசினே கொல்லணும் அவ்வளோதானே, ஒன்னேவா போகலான்னு அப்படின்னு கெயின் சொல்லிடுறான். கெயினோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ கெயின் வந்து என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதனால் இவனை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் இந்தமாரி ஒரு எதுக்கும் உதவாதவனே. உடனே கெயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான், ஏய் நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நாள் நின்றுட்டுருக்க, இன்னும் இங்கே ஆல்ரெடி நான் இங்கே வந்துட்டேன், எப்பவும் போல் அதை ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் இங்கே கொண்டு வா. உடனே இப்போ கெயின் சொல்கிறான், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நின்றுடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அந்த மூடை நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம அமேசிங்கான வேலைங்களை நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே நம்ம இப்படி தானே பண்ணுவோம், கரெக்ட் தானே படி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான் கெயின். உடனே நம்ம ஹீரோ கெயினை பார்த்து கேட்குறான், ஓ நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறான், இவன் எப்போவுமே இங்கே வந்தாலும் இவனுக்காக நான் தான் ஹால்ககாலும் ஹுமனுங்களையும் கூப்பிட்டு வரணும் இங்கே. நான் எப்போவுமே அவனோட ஆசைகளை நிறைவேற்றிருக்கேன். எதனால்னா நான் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் நான். இவனால தான் என்னோட பொக்கிஷமான காசுகளை நான் வீணாக்கிட்டேன். அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னோட சோர்ஸ் ஆஃப் மணியை இங்கே தான் உட்காந்துட்ருக்கு, அப்புறம் எதுக்கு நான் கவலை பண்ணணும்? உடனே கெயின் வந்து, ஏய் ஜிஸ்லியான்னு கூப்பிட்டு, நீ இன்னும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா போய் எல்லாத்தையும் கொண்டு வா, உனக்கு கண்ணு தெரியல, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் கண்டிப்பாக நான் அதுங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நீ எனக்கு கடன் பட்டிருக்க, அதை முதல்ல எனக்கு திருப்பி கொடு. உடனே கெயின் கேட்குறான், என்னத்தை திருப்பி கொடுக்கணும் உனக்கு? உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன மறந்துட்டியா, இது வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டது எல்லாமே என்னோடய சொந்த காசில் தான் நான் இது பண்ணியிருக்கேன், அதனால் அதெல்லாம் திருப்பி கொடு, எனக்கு 1000 கோல்டு காயின்ஸ் கொடுத்துரு, அதுவும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து. உடனே கெயின் ஷாக்காய், என்ன நீ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் 100 கோல்டு காயின் கூட வராது, ஆனால் நீ 1000 கோல்டு காயின் கேட்குற? அதுவும் இல்லாமல் நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ அதெல்லாம் எனக்காக பண்ண, நீ தானே சொன்ன. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மயிராவது, நான் உனக்கு அடிமையாக இருந்திருக்கேன் ரொம்ப காலத்துக்கு, நான் உன்னை அடித்து ஓட விடுறதுக்குள்ளே என்னோட காசை எனக்கு கொடுத்துரு, அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ரொம்ப காசு தேவைப்படுது. உடனே கெயின் ரொம்ப கோவப்படுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த சோல்ஜர் வந்து, எங் மாஸ்டர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவன் பயப்படுறான் ஒரு பக்கம். உடனே கெயின் வந்து, என்ன நான் உங்ககிட்ட பொறுமையாக போனால் நீ ரொம்ப போல்டாக பேசுகிறேன்னு நினப்பா? கெயின் என்ன சொல்கிறான்னா, இதை பார்க்கும்போது நீ ரொம்ப பலசாலி ஆகிட்ட நீயே நினச்சிட்ருக்க போல இருக்குது, நீயா பரப்பின ரூமர்ஸ் மூலமாக உன்னாலாம் அந்த நைட்ஸை ஜெயிச்சிருக்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றுமே இல்லை, ஒரு மண்புழு போல தான் எனக்கு. இந்த காரணத்தினால தான் நார்த்தில் இருக்க எல்லாருமே உன்னை ஒரு பைத்தியக்காரன்னு கூப்பிட்றாங்க, நீ ஒரு வாரிசாக இருக்கும் போதும். உடனே கெயின் வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு கை வாங்குறான். அதுலேருந்து நம்ம ஹீரோ வந்து மிஸ் ஆகி
நிற்கிறான். உடனே அதை பார்த்த நைட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே கெயின் வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து அதையும் டாச் பண்ணி ஒரு பிளாக் ஒன்று கொடுத்து நெஞ்சிலே ஒன்று கொடுக்குறான் பாருங்கள். உடனே கெயின் வந்து ரத்தம் கக்கிடுறான். நம்ம கெயினுக்கு எஸ்காட் நைட்டாக வந்திருக்கான் பார்த்தீங்களா. உடனே வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், எழுந்துரு, நீ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத. உடனே அவன் கத்துறான், ஸ்டாண்ட் பேக் ஜிஸ்லியான், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அந்த பார்லேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோவா கெயின் அடித்தது. உடனே கெயின் வந்து அவன் கூட வந்த நைட் கிட்ட சொல்கிறான், எப்படி என்னோட நடிப்பு? இது ரொம்ப அருமை கெயின். அதுவும் இல்லாமல் ஜிஸ்லியான் தான் இங்கே தப்பு பண்ணான்ற மாரி நீ நடித்து காமிச்சிட்ட. இது மட்டுமே போதும் அவனை டியூவலுக்கு நம்ம கூப்பிட்றதுக்கு. உடனே கெயின் வந்து நினச்சி பார்க்குறான், அவன் கூட வந்த நைட் வந்து அவனுக்கு கொடுத்த ஆஃபரை. வாழ்க்கையில் எப்போயாவது இந்தமாரி தான் ஒரு ஆஃபர் கிடைக்கும், அதை நான் கண்டிப்பாக இழக்க மாட்டேன் இங்கே. உடனே கெயின் என்ன நினைக்கிறான்னா, இதுதான் கரெக்டான நேரம் பெரியத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருக்க நட்பு முறிக்கிறதுக்கு. உடனே கெயின் வந்து கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ மேலே வந்து அவனோட க்ளவுஸை தூக்கி போட பார்க்குறான். எதனால்னா அந்த க்ளவுஸை தூக்கி போடுறது மூலமாக ஒருத்தரும் சண்டைக்கு கூப்பிட்டுக்கிறதுக்கான அர்த்தம். கெயின் வந்து ஜிஸ்லியான் நான் உன்னை சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அவனோட க்ளவுஸை தூக்கி அவன் மூஞ்சி மேலே அடிச்சுட்டு, நீ என் கூட சேலஞ்ச் பண்ணுறா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து என்ன காரணம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு, அதுவும் என்னோட மக்களுக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னோட நைட்டை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க. நீ என்ன டியூவல் வேணான்னு எதனா நினைக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கெயினை பார்த்து கேட்குறான். உடனே கெயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருப்பேன்ட்டு. உன்னோட சாவை நீயே கூப்பிட்டுருக்க. கெயின் வந்து நான் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் மறந்துடாத நீ இங்கே செத்துட்டுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உடனே நம்ம ஹீரோ வந்து சோல்ஜர் ரிக்கார்டோவை கூப்பிட்டு, ரிக்கார்டோ காலையில் எந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே இங்கே கூப்பிட்டு வா. அவங்கக்கிட்ட சொல்லு அவங்கள நான் பெரிய பணக்காரனாக்க போகிறேன்ட்டு. தேங்க்ஸ் மக்களே, இதோட சாப்டர் 7 முடிஞ்சுச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.